சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இடைவிடாமல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ஆவின் நிர்வாகம் கூறியுள்ள அறிக்கை குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். டித்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று முதல் இடைவிடாமல் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக ஆவின் நிர்வாகம் தரப்பில் தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு தடையின்றி பால் கிடைக்க ஏதுவாக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், சென்னையில் சராசரியாக 14.50 லட்சம் லிட்டர் மட்டுமே பால் விநியோகம் செய்யப்படும் நிலையில் இன்று 15 லட்சம் லிட்டர் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆவின் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்தாலும் கூட பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி பால் கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஆவின் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் டித்வா புயல் காரணமாக தொடர் கனமழை பெய்து வந்தாலும் கூட ஆவின் நிர்வாகம் தரப்பில் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இடைவிடாமல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ஆவின் நிர்வாகம் கூறியுள்ள அறிக்கை குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். டித்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று முதல் இடைவிடாமல் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக ஆவின் நிர்வாகம் தரப்பில் தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு தடையின்றி பால் கிடைக்க ஏதுவாக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், சென்னையில் சராசரியாக 14.50 லட்சம் லிட்டர் மட்டுமே பால் விநியோகம் செய்யப்படும் நிலையில் இன்று 15 லட்சம் லிட்டர் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆவின் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்தாலும் கூட பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி பால் கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஆவின் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் டித்வா புயல் காரணமாக தொடர் கனமழை பெய்து வந்தாலும் கூட ஆவின் நிர்வாகம் தரப்பில் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.